சிவாய நமஹா. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறது, அதில் முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக அலசி பார்ப்போங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கன்னி ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் முதல்ல இந்த மாதத்துல அவர் 11ஆம் இடத்துல இருந்துதான் ஆரம்பித்து வைக்கிறார். அதனால இல்ல ராசிநாதன் லாபஸ்தானத்திலே செல்வது அமோகமான வளர்ச்சி, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் உண்டு. அதுல முக்கியமா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே செல்லக்கூடிய காலம். இந்த மாதம் முழுவதுமே ஜென்மத்தில் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல ஒரு சுமூக உறவு ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது நல்ல விஷயம், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம், ஏதாவது குடும்பத்தில் யாருக்காவது ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களோட அண்ணா தம்பியாக இருக்கலாம், அல்லது யாருக்காவது உங்கள் குழந்தை, யாருக்காவது ஒரு பெண் குழந்தை வயதிற்கு வரணும்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்க. அவங்களுடைய பருவ காலமாக அது வரலாம். அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க திருமணம் நடக்கலாம். இது மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும், நல்லது நடக்கணும்னு நீங்க நினைத்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஜாதக வசாத்து அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது ஒரு பெரிய நல்லதாக இருக்கிறது. கணவன் மனைவியினுடைய உறவு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி வக்ரம் பெறக்கூடிய காலம்ங்கிறதுனால கணவன் மனைவியிடையே கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். அவர் தான் அதே இடத்துல வக்ரம் அடைகிறார். அதனால குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் பெற்று தருவார்கள். அதே மாதிரி உறவினர்களிடம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுமூக உறவுகளும் அவர்களால் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். சிவாய நமக. துலா ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. அதாவது அதில் முக்கியமாக குடும்பம் சார்ந்த விஷயத்தை எப்படிங்கிறத இதில் தெளிவாக கவனிங்க. அதாவது இந்த மாதம் துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்திலே போகிறார். இது ஒரு ரொம்ப நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்திற்கும் உடையவர், 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். அதனால குடும்பத்திலே நல்ல குதூகலம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே சில சண்டைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் களையப்பட்டு மன சந்தோஷமாக இருப்பீங்க. இன்ப சுற்றுலாக்கள், கேளிக்கையான பல விஷயங்களுக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றது, சினிமாவுக்கு போயிட்டு வர்றது, சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து பார்க்கு, பீச், இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ரொம்ப ஒரு அந்யோன்ய பாகங்கள் அதிகமாகவே ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய, அதாவது துலா ராசிக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் 6ஆம் பாவத்திலே. அதனால குழந்தைகளுக்கு சில சுகவீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த சமயத்துல. அதனால குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உறவினர்களுடைய சேர்க்கையிலும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சிவாய நமக. விருச்சிக ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இதில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் குரு பகவான். அதே மாதிரி அதாவது ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் மறைவது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்படி அதே செவ்வாய் பகவான் 6ஆம் பாவத்திற்கும் உடையவர். ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் பாவத்திலே போவது முதல்ல நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் ராசியாதிபதியாக இருந்து அவர் மறைவதனாலே கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டி கொஞ்சம் தள்ளி வர வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். என்னங்க தள்ளிலாம் வரணும்னு சொல்றீங்க என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது படிப்புக்காக, குழந்தைகளோட படிப்புக்காக இருக்கலாம், அல்லது ஒரு வேலை நிமித்தமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களுடைய திருமணம், வீட்டினுடைய விசேஷம். அதனால கொஞ்சம் தற்காலிகமாக
கொஞ்சம் குடும்பத்திலிருந்து பிரிந்தது. குடும்பம்னா தாய் தந்தையர், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், அல்லது உங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள், இவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதம் உருவாகிறது. ஆனால் 6ஆம் அதிபதியாக இருந்துதான் அவர் 8ஆம் இடத்துல செல்வதனாலே கருத்து வேறுபாடினால் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குமானா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இது சுப காரியத்திற்காகவோ அல்லது குடும்ப வளர்ச்சிக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ படிப்பு சார்ந்த விஷயத்திற்காகவோ அல்லது வேற யாருக்காவது மருத்துவம் சார்ந்த விஷயத்திற்காகவோ கூட இது இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி குழந்தைகள் வழியிலே ரொம்ப நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. கணவன் மனைவிடையே நல்ல அன்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உறவினர்களிடம் நல்ல சுமூக உறவை பேணி காத்து அவர்கள் மூலமாக பல நன்மைகளை அடைவீர்கள். சிவாய நமக. சிவாய நமக. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் மறைஞ்சு விடுகிறார். அது மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் உச்சம், அஷ்டமஸ்தானத்தில் தான் உச்சம். ஏன்னா ஒரு குரு இல்லைங்களா, குரு சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படியெல்லாம் நம்ம எல்லாம் விடணும் அப்படின்னுங்கிறத உத்தேசிக்கிறவர் தான் குரு பகவான். அதனால அவர் மறைவதே கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் உச்சம் பெறுவது ராசிக்கு நல்லது அப்படிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய 4ஆம் பாவத்திலே செல்கிறார். இது அர்த்தாஷ்டம சனி. அதனால குடும்பத்திலே நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். சில மாற்றங்கள், புதியவர்களுடைய வருகைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புள்ளது. கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 9ஆம் இடத்திலேயும் 10ஆம் இடத்திலேயும் செல்கிறார். அதனால ஒரு நல்ல ஒரு சுமூக உறவுகள் இந்த மாதம் நல்லா இருக்கும் கணவன் மனைவியிடையே. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலே செல்கிறார். அதனால குழந்தைகளினாலே பல நன்மைகளும், சில சமயத்திலே அவர்கள் மூலமாக சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி உறவினர்களுடைய சேர்க்கை உங்களுக்கு அமோகமான நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துதுங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய அந்த சமயத்தில் குரு பகவானினுடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது. உங்களுடைய தனாதிபதிக்கு, குடும்பஸ்தானாதிபதிக்கு உங்கள் ராசியாதிபதியினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலே குடும்பத்திலே ஏதாவது சில சச்சரவு இருக்கு, யாருக்காவது ஒருவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, ஏற்கனவே வாக்கிய தகராறு, இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட எல்லாமே மாறும். எல்லாமே சுமூகமாக நல்லபடியாக பேசி தீர்த்தப்பட்டு சந்தோஷமான உறவு முறைகளுடன் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உறவினர்களிடம். சிவாய நமக.